என்ன சார், அவசரமா இன்னைக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டீங்க? என்னாச்சு? யோ, ரெண்டு பொண்ணுங்களை கடத்தணும்யா. உனக்குதான் கடத்துறதுல கை வந்த கலையாச்சே. நீ கடத்தி கொடுப்பல. அதெல்லாம் சூப்பரா செஞ்சிடலாம் சார். இப்ப என்ன, அந்த பொண்ணுங்களை கடத்தணும் அவ்வளவுதானே? யாரு என்னன்னு போட்டோவை மட்டும் காட்டுங்க. எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, தூக்கிட்டு வந்துடுறேன். போட்டோ இல்லையே, அ, என்ன பண்றது? பாஸ், ஹாஸ்டல் வாசல்ல தான் சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம்ல, அதுல நேத்து வந்தாங்கல்ல, அத வச்சு காட்டுவோம். ஆமால. டேய், இன்னைக்கு தான்டா நீ ஒழுங்கான ஐடியா கொடுத்திருக்க. அவனை கூட்டிட்டு போய் அந்த போட்டோவை காட்டு. ஓகே பாஸ். பாரா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அந்த பொண்ணு இங்க வந்தாகணும். ஆனா நீ கடத்துறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. என் கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வேகமா போயிட்டா. அவளை நான் சும்மாவே விட போறதில்ல. யாருக்கிட்ட? என்கிட்டயே வா. என்கிட்ட மோதினா என்ன ஆகும்னு அவளுக்கு தெரியாம இந்த ஊரை விட்டு அவ போவே கூடாது. ஏன் பாஸ், ஸ்ப்ரே அடிச்சது அந்த கண்ணாடி போட்டவ தானே? அந்த மஞ்ச மண்டையுமா கடத்தணும்? டேய், எனக்கு கோபமே அந்த கண்ணாடி போட்டவ மேலதான். ஆனா இவளை கடத்திட்டா அவ யாருக்காவது தகவல் கொடுத்துருவாடா. அதுக்குதான் ரெண்டு பேரையும் சேர்த்தே கடத்த சொல்றேன். ஓ, அப்படி வரீங்களா? புரியுது பாஸ். அண்ணே வாங்கண்ணே, சிசிடிவி கேமரால அந்த பொண்ணை காட்டுறேன். சரிப்பா. ஹே, என்னையவே ஏமாத்திட்டு என் கண்ணுல என் மூக்கல்ல ஸ்ப்ரே அடிச்சுட்டு போறியா? உன்னை கடத்திட்டு வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ அதை விட 100 மடங்கு உன்னை நான் வச்சு அனுபவிக்க போறேன். அப்ப என்னடி பண்ணுவ? பாக்குறேன். அப்ப எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிற, எவன் வந்து உன்னை காப்பாத்துறான்னு பாக்குறேன். ஸ்வேதா, கால் அட்டென்ட் பண்ண. எவ்வளவு நேரமா கால் பண்றேன். நான் சேலம்கே வந்துட்டேன். ஆனா லொகேஷன் தான் எனக்கு ப்ராப்பரா தெரியல. ஸ்வேதா, போனை எடு. ஐயோ, என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. இப்ப ஸ்வேதாவும் நிம்மதியும் எங்க இருக்காங்க? இதுக்கு ஸ்வேதா அத்தனை வாட்டி கால் பண்ணா, இப்ப கால் பண்ணா அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறா. தம்பி. அண்ணே வாங்கண்ணே, என்னண்ணே வேணும்? ஐஸ்கிரீம் இருக்காப்பா? இருக்குண்ணே, 3 ஃபிளேவர் இருக்கு. பட்டர் ஸ்காட்ச், சாக்லேட், வெண்ணிலா. எதுனே வேணும்? ஒரு நிமிஷம்ப்பா. வேதா, என்ன ஃபிளேவர் வேணும்? சாக்லேட், பட்டர் ஸ்காட்ச், வெண்ணிலா இருக்கு. பட்டர் ஸ்காட்ச் வாங்குங்க. தம்பி, பட்டர் ஸ்காட்ச் ஒன்னு கொடுப்பா. சரிங்கண்ணே. அண்ணே, கப்பலையும் இருக்கு, கோன்லயும் இருக்கு. கோன்ல ஒன்னு கொடுப்பா. சரிங்கண்ணே. தம்பி ஒரு டவுட். ஆமா, மழையே பெய்யல, நீ எதுக்கு கொடை பிடிச்சிட்டு நிக்கிற? அண்ணே, ஒரே பனிண்ணே. மழை பெஞ்சா கூட சமாளிச்சிடலாம் போல, இந்த பனியோட குளிர் காத்த சமாளிக்கவே முடியலண்ணே. 4-5 நாளா உடம்பு சரியாம போயிடுச்சுண்ணே. அதான் வேற வழி தெரியல, கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறேன். இங்க பாருங்க, சொட்டர் தானே போட்டிருக்கேன். இருந்தாலும் பனி அப்படி இருக்குண்ணே. செம ஜில்லுன்னு இருக்கு. ஏன்பா உடம்புக்கு முடியலங்கிற? இவ்ளோ பனியா இருக்கு. இந்த நேரத்துல இப்படி யாருக்காகப்பா ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருக்க? வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு வந்து விக்கலாம்ல. எனக்கு மட்டும் என்னண்ணே இந்த பனியில நின்று ஐஸ்கிரீம் விற்கணும்னு ஆசையா? வீட்டுல ஒரே கஷ்டம்ண்ணே. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அம்மாக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கும் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பார்க்கணும். அக்கா வேற இப்ப மாசமா இருக்கு, அதுக்கும் பிரசவ செலவெல்லாம் நான் தானே பார்க்கணும். வீட்டுல வேற யாரும் வேலைக்கு போலண்ணே. அம்மா தான் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்ப உடம்பு சரியில்லாதனால அதுவும் வீட்டுல தான் இருக்கு. நான் படிச்சிருக்கேனே, ஆனா இந்த காலத்துல எங்கண்ணே படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அதான் இப்படி நைட்டெல்லாம் நின்று ஐஸ்கிரீம் விற்கிறேன். வேற யாரும் வாங்கலாம் வரமாட்டாங்கண்ணே. இருந்தாலும் தோ இப்ப நீங்க வந்திருக்கீங்கல்ல 1-2 பேரு, அந்த மாதிரி வருவாங்க. அதுக்காக நைட்டு முழுக்க நிக்க வேண்டியதா. வேற என்னன்னே பண்றது? தம்பி, என்னப்பா நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை போய் பாக்குற? ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? பிகாம் முடிச்சிருக்கேனே. நல்லா படிப்பேனே. எங்க அதுக்கப்புறம் காசு பணமே இல்ல படிக்கிறதுக்கு. யாரும் என்ன படிக்கவும் வைக்கல. நானே வேலைக்கு போயிட்டு படிச்சு என்னால அவ்வளவுதானே படிக்க முடிஞ்சது. என்னப்பா, வேற ஏதாவது கம்பெனிலயாவது கேட்டிருக்கலாம்ல. பிகாம் முடிச்சுட்டு இப்படி ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருக்க? திறமைக்கு யாருனே வேலை தரா? காசு பணம் இருந்தாதான் தருவாங்க. என் கூட வந்தவங்க படிச்சவங்க எல்லாம் காசு பணத்தை கொடுத்து இப்ப நல்ல பெரிய கம்பெனில வேலை பாக்குறானுங்க. நம்மளுக்கு தான் அந்த கொடுப்பேன் இல்லையே. ஐயோ, சரிண்ணே, ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தீங்க, உங்கள்கிட்ட போய் என்னோட குடும்ப கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருங்கண்ணே, நான் ஐஸ்கிரீம் தரேன். இந்த சின்ன வயசுல கூட இவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறான். இவ்வளவு குடும்ப கஷ்டத்திலையும் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானே. திருட்டுத்தனம் பண்ணாம ஃப்ராடுத்தனம் பண்ணாம இருக்கிறதே பெரிய உழைப்பு தான் இல்ல? எவ்வளவு நேரம்? என்னங்க? ஏன் நீ எதுக்கு இப்ப வெளியே வந்த? உன்னை கார்க்குள்ள இருந்தானே உட்காந்துருன்னு சொன்னேன். என்னங்க, எவ்வளவு நேரமா கார்க்குள்ள உட்கார்ந்திருக்கேன். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரமா? ஐஸ்கிரீம் என்ன எடுத்து தானே தராங்க, செஞ்சா தராங்க. எங்க யார் இந்த ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கிறது? எப்பா தம்பி. வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, என்னக்கா ஆச்சு? இந்தாங்கக்கா ஐஸ்கிரீம். ஏன்பா, இந்த ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு தான் உனக்கு இவ்வளவு நேரமா? உன் கடைக்கு இந்த ராத்திரியில இந்த பனியில வரதே பெருசு, இதுல இவ்வளவு லேட் வர பண்றியா நீ? ஐயோ இல்லக்கா, அப்படியே அண்ணன்ட்ட நின்னு பேசினேனா, அதான் நேரம் போயிடுச்சு. மன்னிச்சுக்கங்கக்கா. இந்தாங்க ஐஸ்கிரீம்.
எனக்கு ஒன்னும் ஐஸ்கிரீமே வேண்டாம், நீயே வச்சுக்கோ. ஏங்க வாங்க நம்ம வேற கடைக்கு போலாம். இவ ரொம்ப திமிரா இருக்கான். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னங்க ஐஸ்கிரீம் லேட்டா கொடுத்ததுக்கலாமா வேற கடைக்கு போவ? இங்க பாரு, ஒழுங்கா வாங்கி சாப்பிட்டுட்டு பாருக்குள்ள போய் உட்காரு. அக்கா கோச்சுக்காதீங்கக்கா, நான் லேட் பண்ணது தப்புதான்க்கா. அதான் மன்னிப்பு கேட்டேன்லக்கா, மறுபடியும் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. இந்த ஒரு ஐஸ்கிரீம் 55 ரூபாக்கா. நான் 1 கிலோ அரிசி வாங்கிருவேன். ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு உதவுங்கக்கா. இவ்ளோ குடும்பத்துல கஷ்டம்னா கேட்ட உடனே கொடுத்துருக்கணும். ஏன் 5 நிமிஷம் லேட்டா கொடுத்தா வாய்க்குள்ள இறங்காதா? என்னங்க ஓவரா பேசிட்டு இருந்தேன்னா ஒடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். வாங்கி சாப்பிடு. என்னங்க வேதா, சரி கத்தாதீங்க, சாப்பிடுறேன். தம்பி நீ அவளுக்கு கொடுமா. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அக்கா இந்தாங்கக்கா. தம்பி, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கண்ணே. நாளைக்கு காலையில நீ இங்கதான் இருப்பியாப்பா? எப்போதுமே நான் இங்கே தானே ஐஸ்கிரீம் விற்பேன். இல்லப்பா, இங்கதான் ஒரு 2 தெரு தள்ளி ஒரு ரைஸ் மில் இருக்குல்ல, அருணாச்சலம் ரைஸ் மில், தெரியுமா? தெரியுண்ணே. நாளைக்கு காலையில 10 மணிக்கு அந்த ரைஸ் மில்க்கு வா. ரைஸ் மில்லுக்கா? ரைஸ் மில்லுக்கு எதுக்குண்ணே என்னைய வர சொல்றீங்க? அது என்னோட ரைஸ் மில் தான்ப்பா. நீ பிகாம் படிச்சிருக்கேன்னு சொன்னலப்பா, எனக்கும் கணக்கு வழக்கு எழுதுறதுக்குலாம் ஆள் தேவைப்படுது. நீ கொஞ்சம் வந்தீனா எனக்கு ஒத்தாசையா இருக்கும். அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீ வா, நான் உன்கிட்ட பேசிட்டு உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். அண்ணா அண்ணா உண்மையாவானே சொல்றீங்க? அண்ணா அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு கணக்கு வழக்கு எழுதுற வேலையா? அண்ணா அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இவருக்கு என்ன லூசா? போய் ஐஸ்கிரீம் விக்கிறவனாலும் வேலைக்கு கணக்கு வழக்கு எழுத கூப்பிடுறாரு. அண்ணா, நான் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு வீண் போகலண்ணே. எனக்கு இப்பதானே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தம்பி, யார்கிட்ட இருந்தும் திருடாம ஃப்ராடுத்தனம் பண்ணாம உழைச்சு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி இங்க இந்த பணியில கூட எதையும் யோசிக்காம நீ நின்றுக்கல. உன்னோட உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உன்ன மாதிரி ஒரு உழைப்பாளி தான் எனக்கு தேவைப்பா. அதனால நீ காலையில 10 மணிக்கு அங்க வா, சரியா? கண்டிப்பா வரேண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. சரி, நான் தான் உனக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டேன்ல. நீ இப்ப வீட்டுக்கு போ, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில வா. அண்ணே அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேண்ணே. காலையில வரேண்ணே, கண்டிப்பா வரேன். எங்க அம்மா என் தங்கச்சிட்ட எல்லாம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுண்ணே. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். தம்பி காசு என்னண்ணே நீங்க வேலையே போட்டு தரேன்னு சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட போய் நான் காசு கேட்பேனா? வேண்டாண்ணே, நீங்களே வச்சுக்கோங்க. நான் காலையில வரேண்ணே. இல்லப்பா, அது வேற இது வேற. இந்த 55 ரூபாய் இருந்தா உன் வீட்டுல 1 கிலோ அரிசி வாங்குவேன்னு சொன்னீல, அது ரொம்ப நியாயமான பேச்சு. அந்த 55 ரூபாய உனக்கு நான் இப்ப தரதான் போறேன். நில்லு, இந்தா வாங்கிக்கோ. ஐயா, இவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ரோட்ல போறவன் வரவெல்லாம் கணக்கு வேலை பார்க்க சொல்றாரு. அவன் காசு வேணானாலும் இவர் விட மாட்டேங்கிறாரு. என்ன ஜென்மமோ இவரெல்லாம். பேசுனா கத்துவாரு. என்னத்த சொல்றதுனே தெரியல. அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிப்பா, நீ கிளம்பு. சரிங்கண்ணே. அக்கா வரேங்கா. ஏங்க என்ன என்னங்க போயும் ரோட்ல போறவன் வரவனுக்குலாம் வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க? அதுவும் சாதாரண வேலையா? கணக்கு வழக்கு எழுதுற வேலை. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? வேதா, அவன் என்ன படிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? என்ன வேணாலும் படிச்சுட்டு போட்டுங்க. அதுக்காக அவனை கூட்டிட்டு வந்து நம்ம ரைஸ் மில்ல கணக்கு வழக்கு எழுதுற வேலை பார்க்க வைப்பீங்களா? இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவன் பாட்டுக்கு காசுப்பட்டு ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி இல்ல கல்லால இருந்து எதையாவது திருடிட்டு போயிட்டானா என்னங்க பண்ணுவீங்க? அதுக்குதான் அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லிருக்காங்க, நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது மறுபடியும் சேத்துல தான் போய் உருளுமா. ஏய், கொஞ்சம் மறு வாய் அடக்கி பேசுடி. எப்ப பாரு ஏன் இப்படியே யோசிக்கிற? புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பாராட்டணும். ஆமா, உன்னை அப்படியே பாராட்டிட்டாலும் பாரு வேதா, கொஞ்சமாவது நாக்குல நரம்புன்னு உன்னை இருக்கா இல்லையா உனக்கு? எப்ப பாரு ஏன் இப்படியே பேசுற? வீட்டுல இருக்கும் போதும் அப்படிதான் பேசுற, வெளியே வந்தாலும் இப்படிதான் பேசுற. உன்கிட்ட இப்படிதான் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட மட்டும் தான் நீ ஒழுங்கா பேசுற. அதுதான் நான் உங்க மேல வச்சிருக்க லவ். என்னங்க உண்மைதானே? எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். மத்தவங்களை எல்லாம் பாக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. வேதா, ஏன் இப்படி பண்ற? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் நம்மளோட குடும்பம் தானமா? நம்ம குடும்பம் தாங்க, நான் இல்லன்னு சொல்லலையே. தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிட்டா மட்டும்தான் நான் அதுக்கான இதை சொல்லுவேன். மத்தபடி நான் என்ன அவங்களோட விஷயத்துல இல்லாம மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கேன்? நீ வீட்டுல அம்மா கிட்ட பேசும்போது எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு நீ மாசமா இருக்கன்னு தெரிஞ்சப்ப உன்னை நான் அடிச்சு நீ மயக்கம் போட்டு விழுந்தல. அதுக்கப்புறம் உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இதுக்கப்புறம் உன் மேல நான் கையை வைக்க மாட்டேன்னு. அதனாலதான் என் சத்தியத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இல்லனா நீ வீட்டுல பேசினதுக்கு எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? ஹோ, இது வேறையா? அப்ப நீங்க என்ன அடிச்சிருப்பீங்க கைய நீட்டி, அப்படிதானே? பின்ன நீ பேசின பேச்சுக்கு என்ன உனக்கு கொஞ்சிட்டு இருப்பாங்களா? நான் பேசலனா மட்டும் நீங்க என்ன கொஞ்சவா போறீங்க? ஏய் போங்கங்க, நான் தான்
நீங்க மட்டும்தான் வேணும், நீங்க தான் என் உலகம்னு உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எங்க போனாலும் என்ன திட்டுறீங்க, எல்லாரும் முன்னாடியும் என்ன ஈஸியா அடிச்சிடுறீங்க. இதுதானே நீங்க? வேதா, நான் எதை பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது, நான் என்ன பண்ணாலும் என்ன திட்டுவீங்க. அப்பெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் உங்களை என்னைக்காவது எடுத்து பேசியிருக்கேனா, உங்களை திட்டியிருக்கேனா? இல்லைங்க. எனக்கு நீங்க, நானு, நம்ம குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கணும்னு தாங்க ஆசை. ஆனா நீங்க தான் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்ப பாரு உங்க குடும்பம், உங்களோட தம்பி, உங்களோட அம்மான்னு இப்படியே தான் யோசிக்கிறீங்க. என்னை பத்தி ஒரு நாளாச்சும் யோசிச்சிருப்பீங்களா? ஆமா, உன்னை பத்தி நான் யோசிச்சதே இல்ல பாரு. உன்னை பத்தி யோசிக்காம தான் இப்போ உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேனா? நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தானே உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். அதுல ஒரு திருத்தம். நான் ஆசைப்படல, உங்க பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தானே கூட்டிட்டு வந்தீங்க. அடி பாவி, குழந்தை என்ன என்கிட்ட வந்து சொன்னிச்சாடி என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போங்கன்னு. நீ தானடி கூப்பிட்ட? அவ இருந்தாலும் குழந்தை ஆசைப்பட்டுச்சு, அதனால எனக்கும் ஆசை வந்துச்சு. குழந்தையோட சார்பா நான் உங்ககிட்ட கேட்டு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. இது ஒண்ணும் நான் கிட்ட கேட்டு கூட்டிட்டு வரலையே. நான் தனிப்பட்ட முறையில நான் கேட்கல. சொல்லுடி, சொல்லு. இன்னும் என்னென்னலாம் உருட்ட வேணுமோ உருட்டு. என்னங்க, இந்த மாதிரி நீங்களும் நானும் மட்டும் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்படி அடிக்கடி கூட்டிட்டு வாங்கங்க. வீட்ல தான் பேசுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. வீட்ல பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லையா? ஆமா, வீட்ல பேசுறதுக்கு டைம் இருந்தா மட்டும் ரூம்லயா இருக்கீங்க? எப்ப பாரு வந்து ஹால்ல உட்காந்துக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா கிச்சன்ல உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட எங்கங்க பேசுறீங்க? இப்ப பாருங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க கூட இதே மாதிரி பேசிட்டு ஜாலியா இருக்கணுங்க. அதுக்கு என்ன வேதா, எல்லாம் இருக்கலாம். சரி நீ சாப்பிடு, ரொம்ப பனி விழுது, வீட்டுக்கு போலாம். பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்பதானே சொன்னேன். கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாங்க. இருக்கலாம். அதுக்கு நீ காருக்குள்ள போய் உட்காரு. என்னங்க, வெளியிலயே இருக்கலாங்க. வேதா, உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே பெரிய ரிஸ்க். நீ காருக்குள்ள போய் உட்காரு, எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். வா, உள்ள போலாம். சரி. என்னங்க, அதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு பிடிக்குமா? இது என்ன கேள்வி? நீ என்னோட பொண்டாட்டி, உன்னை பிடிக்காம இருக்குமா? பிடிக்கும் பிடிக்காது அதை மட்டும் சொல்லுங்க. பிடிக்குமா? உங்களையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த உயிரே நான் உன்னை பார்த்துக்கிறேன், பட்டு துணியா போக்கிக்கிறேன். என்ன மெதுவாழையே மாத்திக்கிட்டு கொஞ்சம் காதல் கீதெல்லாம் கூட்டிக்கிட்டு ஜோரா நட போட்டு வாடா என்னோட வீரா. பேராட்டோல போலா என்னோட நீரா. என்னையா, நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா? தல, 2 பொண்ணுங்களை கடத்த சொன்னீல, அதே மாதிரி 2 பொண்ணுங்களையும் கடத்தியாச்சு. யோ, என்னையா சொல்ற? உண்மையாவா? ஆமா தல, கடத்தியாச்சு. நீ சொன்ன மாதிரியே 2 பேரையும் கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டேன். யோ யோ யோ, ரொம்ப தேங்க்ஸ்யா. உன்கிட்ட எவ்வளவு காசு தரேன்னு சொல்லியிருந்தேன்? 3 லட்சம் ரூபாய் தரேன்னு பேசினேன். சீக்கிரமாவே முடிச்சு கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஏதாவது போட்டு கொடுத்தல. 3 லட்சமா? யோ, உனக்கு 5 லட்சம் தரையா? 5? பின்ன இவ்வளவு சீக்கிரம் கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டியா? அப்பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் கண்ணுல ஸ்ப்ரே அடிச்சுட்டா போறா, அவளை என்ன பண்ண போறேன்னு பாரு. நீங்க இரு, நான் அந்த பையனை விட்டு தர சொல்றேன். சரி தல. யாரா அவன்? முன்ன பின்ன பொண்ணுங்களே பாத்திருக்க மாட்டானோ, இப்படி இருக்கான்? ஐயோ, கைய வர கட்டி போட்டு வச்சிருக்கானுங்களே. நிம்மதி வர மயக்கம் போட்டுட்டோம். நிம்மதி, நிம்மதி எந்திரிடி. நிம்மதி, நிம்மதி, நான் கூப்பிடுறது கேக்குதா? நிம்மதி எந்திரி, நிம்மதி. ஏய், இவனா? என்னடி திமிர்ல என் மேல ஸ்ப்ரே அடிச்சிட்டு போனா நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? எப்படி 2 பேரையும் கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் பாத்தியா? உங்க 2 பேரையும் செதைக்காம விட மாட்டேன்டி. இங்க பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நாங்க உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. நீதான் எங்களை வீடியோ எடுத்து மிரட்டின. நாங்க தப்பிக்கிறதுக்காக சில தற்காப்புகளை யூஸ் பண்ணோம். அதுல தப்பு எதுவும் இல்லையே. இப்ப எதுக்கு எங்களை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ஏய், நான் சொல்ற பேச்ச கேட்டு ஒழுங்கா எனக்காக ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா உங்களை நான் சும்மா விட்டு இருந்திருப்பேன். ஆனா என்னையவே ஏமாத்திட்டு போகணும்னு நினைச்சீங்கல்ல, அனுபவிங்கடி. ப்ளீஸ், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. நாங்க இப்பவே ஊருக்கு கிளம்பி போயிடுறோம். எங்க வீட்லயும் எங்களை தேடுவாங்க. தேடட்டும், நல்லா தேடட்டும். என் வழிய நீங்க எல்லாரும் அனுபவிங்க. என்கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு நான் காட்ட வேண்டாம்? ஐயோ, யாரு வந்து இப்ப எங்களை காப்பாத்தவா? கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கியே. எவனும் வரமாட்டான். அப்படியே எவனாவது வந்தான் எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஆமா, இவன் என்ன மயக்கமா இருக்கா?
அவ கடத்தி கூட்டிட்டு வரும்போதே மயங்கிட்டா. ப்ளீஸ் அவளுக்கு தண்ணி ஏதாவது கொடு, பாவம். ரொம்ப பாவமா இருக்கு. குடுக்குறேன், தண்ணி குடுக்குறேன். அது அவளுக்காக இல்ல, எனக்காக. அவ கண்ணை முழிக்கணும். நான் அவளை என்னென்னலாம் பண்ண போறேனோ அதெல்லாம் பார்த்து அவ கதறணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்காகவே இப்ப அவளை மயக்கத்துல இருந்து எழுப்புறேன். ஐயோ, நிம்மதி நிம்மதி, சீக்கிரம் எந்திரிடு. அவன் என்னென்னமோ சொல்றான், எனக்கு பயமா இருக்கு. நிம்மதி, ஆதிக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? போன் போன். டடான், தோ வந்துட்டேல. இவ மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சதுக்கு இவளுக்கு இவ்ளோ கோவம் வருதே. நம்ம பிள்ளைங்களோட வீடியோவை எடுத்து வச்சுட்டு மிரட்டினா நம்மளுக்கு அந்த கோவம் கூட வரக்கூடாதா? இருக்கட்டும் இருக்கட்டும், இவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்மளும் சுதாரிச்சு யோசிச்சு பண்ணுவோம். அப்புறம் வழக்கம் போலதான் நம்ம வேதா விடுக்கு விடுக்குன்னு பேசுறதுல வேதாக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் கொடுக்கணும். ஆனா முத்துமொழி இவ்ளோ நல்ல கேரக்டர் பாத்தீங்களா? படிச்ச பையன் இப்படி நைட்டு முழுக்க நின்று ஐஸ்கிரீம் விக்கிறானேன்னு அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. நல்ல முடிவுதான். அந்த பையனுக்கும் உதவியா இருக்கும்ல. இப்படிதான் நம்ம சின்ன சின்னதா பண்ற உதவிகள் நிறைய பேருக்கு வாழ்க்கையே கொடுக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் உதவி பண்ணுவோம். இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜோட நம்ம வீடியோ இன்னைக்கு எண்ட் ஆகுது. நிம்மதியையும் ஸ்வேதாவையும் காப்பாத்துறதுக்காக ஆதி வருவாரான்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு சாப்பாடு வீடியோ என்ன தெரியுமா? சூப்பரான பூசணிக்காய் சாம்பார், அது கூடவே கீரை பொரியல், அப்புறம் வாழைக்காய் வறுவல். இன்னைக்கு மார்கழி 1 ஸ்பெஷல்ல, அதுக்காக சக்கரை பொங்கலும் செஞ்சிருக்கோம். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் மார்கழி மாசத்துல உங்கள யாருக்கு கோலம் போடுற பழக்கம் இருக்கு? அதாவது பெருசு பெருசா சூப்பரா போடுவாங்கல்ல. எங்க அம்மாக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்ல பெருசு பெருசா கோலம்லாம் சூப்பரா போடுவாங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.